நம்மோடு பேசுகிறார், உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பார். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, உங்களோடு யார் யார் வழக்காடுகிறார்கள், உங்களுக்காக யார் யார் யுத்தம் பண்ணுகிறார்கள் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் அவர்களெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, அல்லேலூயா. இங்கே 3 பேர் என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். நம்மோடு நிறைய பேர் நம்மோட எரிச்சலோடு சில ஜனங்கள் இருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க, பின்னாடி வந்து நம்மளோட வளர்ச்சியோ பிள்ளைகள் வளர்ச்சியோ நம்ம சந்தோஷமோ அவங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். நம்ம சிரிச்சாவே அவங்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணும். 2வது, நமக்கு எதிராக வழக்காடுவார்கள். முதல் நம்மளோட எரிச்சல் ஆவார்கள். 2வது, நம்மோடு வழக்காடி கொண்டே இருப்பாங்க. தினந்தோறும் பஞ்சாயத்து பண்ணினே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க. 3வது, நமக்கு எதிராக போர் கொடுப்பாங்க, எதிரான காரியம்